வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். விஜய் மில்டன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கோலி சோடா அப்படின்ற படம் தான். எஸ், கோலி சோடா 1, கோலி சோடா 2 ரெண்டுமே ரொம்ப சக்சஸ் கொடுத்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். கோலி சோடா 1 நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்ல வேலை செய்யக்கூடிய பசங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், அந்த வாழ்க்கைக்குள்ள காதல், கசப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதே கோலி சோடா 2 கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடையில் நமக்கு பிடிச்ச இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற திரைப்படம் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி. விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் அடுத்தபடியாக வெப் சீரிஸில் களமிறங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சேரனை வச்சு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காரு. எஸ், இந்த வெப் சீரிஸும் கூடிய விரைவில் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அண்ட் குறிப்பாக நம்ம இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் அபிராமி நடிச்சிருக்காங்க, ரம்யா நம்பிசன் நடிச்சிருக்காங்க, இப்படி நிறைய நடிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸோடைய பேரு கோலி சோடா ரைசஸ் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸுக்கு டைட்டிலாக வச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? 3 பரிமாணங்கள்லையுமே விஜய் மில்டன் படத்தை எடுத்திருக்காரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பரிமாணங்கள் இருக்கும், முக்கியமான 3 பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த வெப் சீரிஸ் வரதுனால இந்த வெப் சீரிஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த பேருக்காகவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தனுஷ் இப்போதான் ராயன் அப்படின்ற படத்தை வெற்றி படமாக கொடுத்தாரு. அடுத்தது அவர் கை வச்சிருக்கிறது தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அறிமுக நடிகராக அறிமுகப்படுத்துறதே இவர் தான் வச்சுக்கோங்களேன். என்னன்னா அவருடைய அக்கா மகனையே வச்சு கதாநாயகனா ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த படம் யங்ஸ்டர்ஸை கவர்ற வகையில் இருக்கிறதுனால இந்த கதையை எடுத்து பண்ணதாகவும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமல் ஜிவி பிரகாஷ் முன்னாடியே நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. என்னன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை கவர்ற வகையில் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையோட ஒற்று போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் முன்னாடி இந்த அப்டேட் கொடுத்திருந்த நிலையில் இப்போ இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, ரிலீஸுக்கு தான் வெயிட்டிங், ஸ்டே டியூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜிவி. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற போது தெரிஞ்சிருக்கும் இது ஒரு காதல் திரைப்படம். காதல் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், காதலால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் ரிலீஸ்க்காக தனுஷுடைய ரசிகர்கள் இப்பவே காத்திருக்காங்க. மிஸ்கினுடைய இயக்கம்னு சொல்லும்போது நிறைய படங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது பிசாசு அப்படின்ற படம். அப்படி ஒரு ஃப்ளேவரில் ஹாரர் ஃபிலிம் இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு தெரியாத மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். பிசாசு 2ல ஆண்ட்ரியா கதாநாயகியாக நடிக்க அந்த படத்தையும் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே நமக்கு சொன்னாங்க ஆண்ட்ரியா நடிக்கக்கூடிய நிறைய சீன்ஸை தூக்கிட்டோம், அதனால ரசிகர்கள்லாம் வேதனையானாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சென்சார் போர்டு அலோவ் பண்ணல, என்ன பண்ணுவாங்க? பட் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ மிஸ்கின். என்னன்னா தயாரிப்பாளர் சைடில் அவர் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. பட் தயாரித்து அவருக்கு தெரியுமில்ல எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு, கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நல்லா சும்மா இருக்க முடியாது, இடையில விட்ற பாருங்க ஒரு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் அப்படின்ற திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு மிஸ்கின். எஸ், விஜய் சேதுபதி இதில் கதாநாயகனாக நடிக்க நிறைய நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் என்னன்னா, ஒரு ட்ரெயின், அதில் ஒரு பேசஞ்சராக விஜய் சேதுபதி இருக்காரு. மற்ற பேசஞ்சர்ஸ் கூட பேசும்போது அவங்களுடைய கதைகள்லாம் கேட்குறாரு. அண்ட் அதில் நிறைய சொல்யூஷனும் அந்த பேசஞ்சர்ஸ் கிடைக்குது பிரச்சனைகளுக்கு. ஸோ இதுதான் திரைப்படத்துடைய கதைக்களம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா மிஸ்கின் அவருடைய ட்ராவலில் நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பார் போல, நிறைய கதைகள் பார்த்துருப்பார் போல, அப்படியே தூக்கி இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இது ட்ரெயின்குள்ளேயே நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் அப்படின்றதுனால நிறைய சீக்வன்ஸ் ட்ரெயினில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை ஃபுல்லாக நம்ம ஒரு ட்ரெயின் செட் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரெயின் செட்லாம் போட்டாங்க. அது இல்லாமல் அந்த ட்ரெயின்குள்ளே எடுக்கணும் கேமரா வச்சு அப்படின்னா அது சாதா கேமராலாம் முடியாது, ரொம்ப ஹையர் அண்ட் வேர்ஷனாக வேணும் அப்படின்றதுனால ஜெர்மனியிலிருந்து கேமரா ஒன்று இம்போர்ட் பண்ணி இங்கே ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க. மிஸ்கினுடைய டச் அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஷாட்லேயே ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சீன் இருக்குது. அதில் நாசர் அவர்களுடைய நடிப்பு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு நடிப்பை காமிச்சிருக்காரா இந்த சீனில், குறிப்பாக இந்த படத்தில் நாசர். ஸோ அதனாலேயே நம்ம தெரியல இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிக லெவலில் ஏறிடுச்சு. வாழை திரைப்படத்தை பார்த்து நிறைய பேர் பாராட்டி வந்துகிட்டே இருக்காங்க மாரி செல்வராஜா. அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அடுத்தபடியாக மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஃப்ளேவரில் தான் இந்த படம் இருக்க போகுது. பட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய வேணும் அப்படின்றதுனால ஆல்ரெடி அவர் வச்சிருக்கிற கதையிலேயே ரஜினிகாந்த் அவர்களுக்காக நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இனி யார் காஸ்ட், க்ரூ அண்ட் யார் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த படம் எப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா வாழைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக ரஜினிகாந்த் கூப்பிட்டுருக்காரு. அதே மாதிரி அவருடைய நடிப்பில் ஒரு இயக்கம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு போல. சரி, அதனாலேயும் என்னமோ தெரியல, அடுத்தபடியாக இது ஒரு வாழ்க்கையாகவே மாரி செல்வராஜுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படம் பண்ணுறது அப்படின்றது எல்லாருடைய கனவு. இப்படி இருக்கும்போது அடுத்த திரைப்படம் அவரோட கை கோர்க்க போறாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்முடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.